வாங்கம்மா சொல்லுங்க. சாமி, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. நாங்க இந்த தொழில முதல் அடி எடுத்து வைக்கிறோம். இந்த கிரானைட் கல்ல முதலா எங்க குவாரில இருந்து எடுத்துட்டு வந்தோம். எங்க தொழில் நல்லா வளரணும்னு சுவாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. பேஷா பண்ணி தரேன், கொடுங்க. இந்தாங்க. அந்த தட்டை இந்த மேல வைங்கம்மா. अद्य प्रोक्त एवं गुण विशेषेण सकल विशिष्टायामस्यां शुभदितो अस्य यजमानस्याः. முருகா, இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ துன்பங்களையும் துயரத்தையும் அனுபவிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் விட இப்ப என் அப்பாக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு என் குடும்பமே நடுத்தெருல நிற்கதியா நிக்கிற நேரத்துல என் பாட்டி வீட்டு சொத்து 20 ஏக்கர் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த நிலத்துல கிரானைட் கல்ல வெட்டி எடுத்து முதலா தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நீதான் முருகா துணை இருந்த அருள் புரியணும். கடவுளே, பஞ்சபூதங்களையும் கட்டி காக்குறவங்களே, என் பொண்ணு பூவிகா செய்யற தொழில் நல்லா வளர நீங்க தான் அவ கூட இருந்து காப்பாத்தணும். டேய் மதன், பூமிகா மனசு எப்படியாவது மாத்தி நம்மள ஏத்துக்க வைக்கணும்டா. மா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. ஏற்கனவே பூமிகா கிட்ட உருட்டு கட்டையில் அடி வாங்கினதும் உலக்கையில் அடி வாங்கினதும் ஞாபகத்துக்கு வருது. டேய், பயந்தா வாழ முடியுமா? இது கோவில்டா, 4 பேர் வந்து போற இடம். அப்படியெல்லாம் அடிக்க மாட்டா. நீ அதையே நினைச்சுக்கிட்டு வந்த விஷயத்த கோட்டை விட்டுறாது, புரியுதா? வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி நமோ நமஹ. ஏகஹாரதி தீபம் தரிசயாமி. பூஜை எல்லாம் முடிஞ்சதுமா? 2 தட்டையும் சுவாமி முன்னாடி வச்சு நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டேன். எல்லாமே அமோகமா நடக்கும். 60 நாள்ல உற்பத்தி ஆரம்பிப்ப. வா, பிரகாரத்தை சுத்தி வரலாம். சரிம்மா. மா, இப்படி போலாமா? வா வா. மன்னிச்சிரு பூமிகா. சிச்சி, ஏய், என்னது? எழுந்திருங்க. பூமிகா, இங்க பாரு, நான் நிஜமா தான் சொல்றேன் பூமிகா. நான் திருந்துட்டேன். இப்ப நான் புது மனுஷனா இருக்கேன். இங்க பாரு, கோவில்ல வச்சு சொல்றேன், என்ன நம்பு. யாரு நீயா? நீ திருந்தவும் மாட்ட, உன்னை திருத்தவும் முடியாது. சி, இப்படி ஆன உன கால்ல விழுறீங்க. உங்களுக்கு அசிங்கமா தெரியல? பூமிகா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நாங்க 2 பேரும் திருந்திட்டோம். நீ இல்லாம மதனால வாழ முடியாது. அவனை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. நீங்க 2 பேரும் மன்னிக்க முடியாத ஜென்மங்க. உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. கொஞ்சம் நஞ்ச துரோகமா செஞ்சிருக்கீங்க. சி, இவங்க 2 பேரும் இந்த நாட்டுல இன்னும் உயிரோட நடமாடுறதே தப்பு. உங்களை பார்த்தா இந்த நாடே கெட்டு போயிடும். அப்படிப்பட்ட நீங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா உன் கூட என் மகன் சேர்ந்து வாழ முடியுமா பூமிகா? உங்களை பார்க்கவே அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது என் முன்னாடி வராதீங்கன்னு? என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் நாக்கு கூசல? உங்களுக்கு இது அசிங்கமா தெரியல? நீங்க எவ்வளவுதான் என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சாலும் அந்த ஆண்டவன் எனக்கு புது வழியை காமிச்சிட்டான். அதுல குறுக்க வராதீங்க. இத பாருங்க, நான் கோவிலுங்கிறதுனாலதான் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். அப்படிலாம் திடீர்னு எங்களை எடுத்துரிஞ்சு பேசுறாதம்மா. என்னதான் இருந்தாலும் என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டின புருஷம்மா. நான் உன் மாமியாருமா. உன்னை விட்டா நாங்க எங்க போவோம்? உங்க நடிப்பை பார்த்து ஏமாறதுக்கு நான் இன்னும்
பழைய பூமிக்காவா இருப்பேன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் அந்த காலம். ஒழுங்கா எனக்கு வழியை விடுங்க. நீங்க என்ன தொட்டாலே நான் பாவம் பண்ணவளாயிடுவேன். சம்பந்தியம்மா நீங்களாவது பூமிகாவுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். ஆமாங்க, ஆமா, நாங்க பெரிய தப்பு தான் பண்ணிட்டோம். கொஞ்சம் எங்களை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லுங்க. பூமிகா, இது உன் காலா நினைக்கலம்மா. கைடு கைடு. பூமிகா, இந்த கோயில் இருக்கிற சாமியை நினைச்சு உங்ககிட்ட கேக்குறேன். கொஞ்சமாவது எங்க மேல கருணை காட்டுமா. எங்களை உன் வீட்டுக்குள்ள சேர்க்கலனாலும் பரவாயில்ல. உன் ஃபேக்டரியில ஒரு எடுப்பிடி வேலை, என் பையனுக்கு உன் ஃபேக்டரியில ஒரு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்தா கூட போதும். 1 மாசம் வேலை கொடுத்து பாரு. பிடிக்கலன்னா அமிச்சிடுமா. ஆமா பூமிகா, எனக்கு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்தா போதும். அந்த பணத்தை கூட நீ எனக்கு தர வேண்டாம், அது கூட நீயே வச்சுக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கோ பூமிகா. நீங்க 2 பேரும் செஞ்ச அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மன்னிக்கவும் மறக்கவும் முடியாது. நான் உங்களை மன்னிக்க தயாரா இல்ல. இப்படி ஏன் கால விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா போய் அந்த ஆண்டவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஏன் கால விழுந்து ஏன் இந்த கோயிலை அசிங்கப்படுத்துறீங்க? போங்க, அந்த சாமி கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. போங்க போங்க. பூமிகா, 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 மேடம். அரே பூமாரி, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறியா? என்ன நீ மட்டும் வந்திருக்கிற? அப்பா எங்க? அப்பா கிராமத்துக்கு போயிருக்காரு. சரி சரி, என்ன அக்காவை பார்க்கணுமா? ஆமா அண்ணே, காலேஜ் அட்மிஷன் விஷயமா பார்க்கணும். சரி உட்காரு, நான் காபி கொண்டு வரேன். நான் வந்துருவா. அர்ச்சனா, வா வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. வா 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 பூமாரி, உட்காரு. பூமாரிக்கு காலேஜ் அட்மிஷன் விஷயமா உங்ககிட்ட பேசணுமா? சொல்லு பூமாரி, எந்த காலேஜ்ல ஜாயின் ஆக போற? பாரதியார் மகளிர் கல்லூரியில சேர போறேன் மேடம். நீங்க தான் சொல்லி சேர்த்து விடணும். பரவாயில்லையே, எல்லாத்துலயும் நல்ல மார்க் தான் வாங்கியிருக்க. உன்னோட மார்க்ஸ்லயும் உனக்கு சீட் கிடைக்கும். அதுவும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் கோட்டாலயும் உனக்கு சீட் கிடைக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மேடம். நீங்களும் அண்ணனும் இல்லனா என்னால சாதிச்சிருக்கவே முடியாது மேடம். யாரும் யாருக்கும் துணை இருக்கலாமா, ஆனா ஜெயிக்கணும். சாதிக்கணும்ன்ற வெறி தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. ஒரு பேரு நல்ல தம்பி OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் எதிர்காலமே. எனக்கு எல்லாமே நீங்க தான். என்னோட ரோல் மாடல் கூட நீங்க தான் மேடம். சாதாரண கிராமத்துல பிறந்த எனக்கு ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஜெயிக்க எத்தனையோ தடைகள். எழுந்து நடக்கவே முடியாதுன்னு இருந்தபோது என் காலெல்லாம் உடைச்சு போட்டப்போ கூட நான் எந்திரிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மேடம். என்னால ஜெயிக்க முடியும் நம்பிக்கையை வளர்த்து என்னை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அது காரணமே நீங்க மட்டும்தான் மேடம். உங்களை நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன் மேடம். இனிமேல் என் எதிர்காலத்தை நீங்க நினைக்கிற மாதிரி நான் அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். இப்பவும் சொல்றேன், உன்னோட கடுமையான முயற்சியால தான் நீ இந்த இலக்கை அடைஞ்சிருக்க.
நான் உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருந்தேன். நான் பிரின்சிபலுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போங்க. சரிங்க மேடம். இந்தா. ஓகே மேடம். மாமா, பூமாரிய காலேஜ் கொண்டு போய் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிடுங்க. சரி அர்ச்சனா, மாமா கிளம்பலாம். நீங்க 2 பேரும் என்ன பிளஸ் பண்ணுங்க. நல்லா இருமா. போயிட்டு வரேன் மேடம். போயிட்டு வந்துடுறேன். வரேன் மேடம். நீ பார்த்துட்டே இரு தங்கச்சி, நம்ம அர்ச்சனா உடனே எவ்வளவு பெரிய ஆளா ஆக போகுதுன்னு பாரு. ஏய் வாங்கடா. அந்த கலெக்டர் புருஷன் பைக்ல போனிக்கிறான்டா. ஆமாண்டா, 60 கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சி அண்ணனை உள்ள வச்சு அர்ச்சனாவை பழி வாங்குறதுக்கு இதாண்டா சரியான சமயம். இவனை இப்ப தூக்கிட்டேன்னு வச்சுக்க, இவன் பொண்டாட்டி கதி கலங்கி போயிடுவா. அப்புறம் எப்படி அந்த கலெக்டர் தேர்தல் உள்ள பாக்குதுன்னு நம்ம பாத்துல. ஆமா தல, எடுறா வண்டிய. வா மாமி. மிஸ் பண்ணிட்டு மேடா, காலேஜ் உள்ள போயிட்டானடா. ஏன் போனவன் வெளியே வருவான்ல, வெளியே வந்தவன ஓரமா தீனு போய் கவனிச்சிடலாம். சரி வண்டி எடுத்து போலாம். வணக்கம் மேடம். எஸ் கம் இன். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. குட் ஃபோன் மார்னிங் பேசிட்டு மேடம். வந்துடுறேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். சொல்லுங்க. நான் தான் பொண்ணு ரங்குங்க, அர்ச்சனா மேடமோட ஹஸ்பண்ட். இதே பூமாரி என் தங்கச்சி மாதிரி. யா ஐ நோ. அர்ச்சனா மேடம் கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் சொன்னாங்க. பூமாரி, உங்க அப்ளிகேஷன் சர்டிபிகேட்ஸ்லாம் கொடுங்க. நல்ல மார்க்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேடம். வாவ், அத்லெட்டிக்ஸ்ல நம்பர் 1. அர்ச்சனா மேடம் ஃபோன் பண்ணி சொல்லும் போதே நல்ல குவாலிஃபைட் ஸ்டூடெண்டா இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். அதுக்கு காரணம் அர்ச்சனா மேடம் மட்டும்தான் மேடம். ஆமாமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல ரொம்ப ஊக்கமா இருப்பாங்களாமே. ஆமா மேடம். இப்ப என்னையே எடுத்துக்கிறீங்களேன், நான் வெறும் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். அப்புறம் அர்ச்சனா தான் என்ன 10th எக்ஸாம் எழுத சொல்லி ஊக்க வச்சாங்க. பாஸ் ஆயிட்டேன். அப்புறம் +2 எழுத வச்சாங்க, அதுலயும் பாஸ் ஆயிட்டேன். ஓகே ஓகே. இப்ப டிகிரி எழுதி இருக்கிறேன். பாஸ் ஆக வேண்டியதே பாக்கி. ரியலி இந்த மாதிரி விஷயங்கள்ல அர்ச்சனா மேடத்தை பாராட்டியே ஆகணும். உங்களையும் மனசார பாராட்டுறேன். தேங்க்ஸ்ங்க. ஏன்னா படிப்புக்கு வயசே கிடையாது. யாரும் எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு உதாரணம் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூங்க. சரி, இப்ப பூமாரி விஷயத்துக்கு வருவோம். நீங்க எங்க காலேஜை எப்படி செலக்ட் பண்ணீங்க? அது பூமாரி எந்த காலேஜ்ல படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அர்ச்சனாத்தே நம்ம காலேஜை செலக்ட் பண்ணாங்க. பூமாரி உங்க காலேஜ்ல தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காலேஜ்ல படிக்கிறது எங்களுக்கு பெருமை. நாங்க ஃபிக்ஸ் பண்ண கட் ஆஃப் மார்க்கை விட பூமாரிக்கு அதிகமாவே மார்க் இருக்கு. எக்ஸ்ட்ரா குவாலிஃபை அத்லெட்டிக் இருக்கு. பூமாரிக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அட்மிஷன் போடுறேன். அர்ச்சனா மேடம் ஃபோன் பண்ணி உன்னை பத்தி சொல்லும் போதே உன் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்னே தெரியுது. யூ ஆர் வெரி லக்கி. அர்ச்சனா மேடம் உன்னை பத்தி சொல்லாம இருந்தா கூட சீட்டு கிடைச்சிருக்கும். அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னதுனால நாங்க பெருமையா எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம பூமாரியோட படிப்பு செலவை இந்த காலேஜே ஏத்துக்கும். பூமாரி மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எங்க காலேஜ்ல படிக்கிறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். ஆல் இண்டியா லெவல்ல பூமாரிய அத்லெட்டிக்ல நம்பர் 1 கொண்டு வரது எங்க பொறுப்பு. சோ அட்மிஷன் கன்ஃபார்ம். இந்தாங்க உங்க சர்டிபிகேட். தேங்க் யூ மேடம். Thanks, யா madam. ஓகே. அப்ப நாங்க வரோம். போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். அர்ச்சனா மேம் கேட்டதா சொல்லுங்க. சரிங்க. யா வா போலாம் வா. ஏய் வண்டி எடுங்க, ஏய், போலாம். வாடா. அண்ணா நம்மள யாரோ அப்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணா. இவனை போடல அந்த கலெக்டர் அம்மா அலறணும். நீ கவலையப்படாதல, எப்படி முடியறன்னு மட்டும் பாரு. இங்க மிஸ் பண்ணவே கூடாது, புரியுதா? மிஸ் பண்ணாம போடுறேன், கவலையப்படாத. இப்ப நான் பார்த்து வண்டி நின்றுச்சு. நீ தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத, நான் இருக்கிறேன். யாரா நீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசினா பக்கத்துல வா. அர்ச்சனா, பொண்ணு ரங்கத்தை என்னமா இன்னும் காணோம்? காலேஜுக்கு தானமா அனுப்புனேன், இன்னும் வர காணுமே. வேற எங்கேயாவது போயிட்டு வர சொன்னியாமா? ஒரு ஃபோன் போட்டு கேளுமா. வாங்க. வா. ஏன்டா சட்டையை மாத்திருக்க? எங்க உன் சட்டை? அது அது ஒன்றும் இல்லை சின்னதா. அது அந்த காலேஜுக்கு போகிற வழியில் ஒரு லாரி ஒன்று சேத்து தண்ணியும் மேலே அடிச்சிருச்சு. அது ஒரே மோசமாக இருந்துச்சா, அதான் பழைய ட்ரெஸ்ஸை கழட்டி லாண்ட்ரிக்கு போட்டு புது ட்ரெஸ் வாங்கி மாட்டிகிட்டு வந்துட்டேன். அதே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சரி பூமாரி, அட்மிஷன் அப்ளை பண்ணியாச்சுமே. பிரின்சிபல் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உனக்கு சந்தோஷம் தானே? என்ன பூமாரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? காலேஜ்ல நீ கேட்ட கோர்ஸ் கிடைச்சது இல்ல? அட்மிஷன் தான் முடிஞ்சாச்சு, அப்புறம் என்ன? பொன்னுரங்க அண்ணனை வெட்டிட்டாங்க மேடம். ஐயோ, என்ன என்ன பூமாரி சொல்ற? ஆமா, அது ஒண்ணும் இல்ல. என்னாச்சு மாமா? யார் உங்களை வெட்டினது? அதெல்லாம் டேய்,
வெட்டிட்டாங்களா? டேய், யார் அவனை வெட்டினது? ஒண்ணு இல்ல சின்னதா. என்ன நடந்துச்சு சொல்லு. வேட்பாளர் தம்பி ஆளுங்க வந்து வெட்டிட்டாங்க. நாங்க காலேஜுக்கு போகும்போது எங்களை 4 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. எங்களை வழி மறைச்சு பொண்ணுரங்க அண்ணன் தோல்லே வெட்டிட்டாங்க. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு எங்களை அங்க இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? நல்லா மாட்டினியா மவன, இன்னோட உன் கதையை முடிச்சிடண்டா. உன் பொண்டாட்டி வாக்காளருக்கு பணம் கொடுக்குற தருகிறா. வாக்காளருக்கு கொடுக்க வச்சிருந்த பணத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்க. எங்க வேட்பாளர் தம்பியை கைது பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. இன்னையோட உன் கதை முடிச்சதான் அந்த அர்ச்சனா திமிர் அடங்கும். மாதிரி அது எங்கிட்ட போயிருங்கடா. அனாவசியமா என்கிட்ட மாட்டி அடிபட்டு சாவாதீங்க. நீங்க என்னைய சுத்து போட்டுருக்கிறது அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சது, உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிருவா. உசிறு மேல ஆசை இருந்துச்சுன்னா ஓடி போயிருங்கடா. யாராவது வாங்க. ஓடிடா, ஓடிடா. வாமச்சா, வாமச்சா.